வணக்கம். இந்த வாரம் எதை விடுப்பது எதை எடுப்பது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான குழப்பம். ஏன்னா அவ்வளோ படம் தமிழில் ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய ஸ்டார்ஸோட படங்கள், பெரிய பட்ஜெட் படங்கள் ரிலீஸ் ஆனாலும் இதே மாதிரி குழப்பம் எதை பார்க்குதுன்னு. அதே மாதிரி இவ்வளோ சின்ன பட்ஜெட் படங்கள் ஒரே வாரத்தில் ரிலீஸ் ஆகும்போது அதில் வந்து எல்லாமே டார்க் ஹார்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை தமிழ் சினிமாவுடைய ப்ராபபிலிட்டி படி எல்லாமே நம்மளுக்கு ஒரு பெரிய படிப்பினையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த ஒரு பெரிய ரிஸ்க்கோட இந்த வித்தைக்காரன் அப்படிங்கிற படத்தை போய் பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த படம் பார்த்துட்டே இருக்கும்போது ஒருவேளை டிரான்ஸுங்கிற படத்துலேருந்து இதோடைய பிளாட் இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு. ஆனால் படம் போக போக அட்லீஸ்ட் டிரான்ஸ்லேருந்தாவது ஏதாவது எடுத்து வச்சிருக்கலாமே இவங்க அப்படின்னு தான் தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த வித்தைக்காரனில் எவ்வளோ தூரம் வித்தை நல்லா இருந்துச்சு ஆர் நல்லா இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வித்தைக்காரன் சதீஷ் ஒரு மெஜிஷியனாக இருக்கார். மெஜிஷியனாக இருந்தால் எப்படி ஒரு ப்ரொஃபஷனாக இருக்க முடியும்? அப்போ எப்படி அதுக்கு வந்து அவருக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும்? அவருக்கு எப்படி சோறு சாப்பிட்றாரு, வேறு என்ன வேலை பண்ணுறாதெல்லாம் நம்மளுக்கு சொல்ல. மெஜிஷியனாக இருக்கார், அவ்வளோதான். சென்னையில் ஆனந்த்ராஜ், சுப்பிரமணியம் சிவா, மதுசூதன் ராவ் இவங்க 3 பேரும் 3 பெரிய ரவுடிகளாக இருக்காங்க. 3 பேர் 3 விதமான கிரைம்ஸில் நம்பர் 1 இருக்காங்க. இதில் சுப்பிரமணியம் சிவாவை சதீஷ் அப்ரோச் பண்ணி என்ன சொல்கிறாரு, ஆனந்த்ராஜுக்கு தேவையான தங்கம் ஒன்று கப்பலில் வருது, அதை நான் உங்களுக்காக திருடி தரேன், ஸோ அவருடைய பிஸ்னஸ் நம்ம காலி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சுப்பிரமணியம் சிவா யோசிச்சு சரி அப்படின்னு சொல்கிறாரு. கட் பண்ணால் சதீஷ் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், தலையில் அடிபட்டு அவருக்கு செலக்டிவ் அம்னீஷியா வந்து அவருக்கு எல்லாமே மறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சதீஷ் யார், ஒரு மெஜிஷியனாக இருந்துக்கிட்டு எதுக்காக அது மாதிரி திருடுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணோம்? அவருக்கும் இந்த 3 பெரிய தலைகளுக்கும் என்ன சம்பந்தம்? அவருக்கு அம்னீஷியா வந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு? இதெல்லாம் தான் வித்தைக்காரன். சதீஷ் காமெடி பண்ணுவாருங்கிறதே அவர் காமெடியாக நடிக்கிற 10 படங்களில் 2 படங்களில் தான் நமக்கு ப்ராப்பராக கன்வே ஆகும். இப்போ ஹீரோவை வேறு நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோ நடிப்போ பாடி லாங்குவேஜோ இம்மியும் பெட்டரான மாதிரி தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பை வருத்திக்கிட்டு வேர்த்து கொட்டி டான்ஸ் ஆடினா மட்டும் போதும்னு யாரோ அவரை நம்ப வச்சு ஏமாற்றிருக்காங்க. அவருடைய அந்த கான்ஃபிடன்ஸை முயற்சியை நம்ம கண்டிப்பாக பாராட்டலாம். ஆனால் லாங் வே டு கோ. ஹீரோயின் சிம்ரன் குப்தா நடிப்பு வராத, லெப்சிங் வராத, ஃபேர் ஸ்கின்டு நார்த் இந்தியன் ஹீரோயின்ற அந்த டெம்ப்ளேட் ரோலில் அவங்கள ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவ்வளவே. ஆனந்த்ராஜ், சுப்பிரமணியம் சிவா, மதுசூதன் ராவ் 3 பேரும் கொடுக்கப்பட்ட வேலையை நல்லாவே செஞ்சிருக்காங்க. இந்த லாட்ல பாவல் நவகீதனுடைய ரோல் மட்டும் கொஞ்சம், அவர் நடிப்பு மட்டும் கொஞ்சம் கன்விக்ஷனோட சின்சியரா நடிச்ச மாதிரி தெரியுதா, அதனால அவர் மட்டும் கொஞ்சம் தனியா தெரியுறாரு. மற்றபடி ஜப்பான் குமார் உள்ளிட்ட இன்னும் சிலரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ரைட்டிங் குவாலிட்டி, படத்துடைய மேக்கிங்கையும் பாதிச்சிருக்கு போல இருக்கு. சினிமாகிராஃபி, எடிட்டிங், பினினேஷன் எல்லாமே ஸ்ட்ரிக்ட்லி ஆவரேஜ். இப்படியான ஜானர்ல ஒரு படத்தை எடுக்கும்போது அதுக்குன்னு விஷுவலா அட்லீஸ்ட் ஒரு டோனையோ ஒரு மூடியோ செட் பண்ணிருக்கலாம். பட் அதெல்லாம் தாட் ப்ராசஸ்லேயே இருந்த மாதிரி தெரியவே இல்லை. இந்த படத்துக்கு எதுக்கு நான் லீனியர் எடிட்டிங் அப்படிங்கிறதே புரியல. அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட எடிட்டருக்கே அது புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, அதான் நம்ம நான் லீனியராக அதை ட்ரை பண்ணுவோம், அப்பயாவது இந்த படம் தெரிதா பார்ப்போம் ட்ரை பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரைக்கும் கன்சிஸ்டண்டாக நம்மளை சோதிச்சுட்டே இருக்கிற இந்த படத்துக்கு கொஞ்சம் கான்சலேஷன் பிரைஸ் மாதிரி ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா டார்க் ஹியூமர் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர். அந்த தாட்டை, அந்த முயற்சியை வேணா பாராட்டலாம். படம் முழுக்கவே அங்கங்கே கொஞ்சம் காமெடியாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது டோனலாக ரொம்ப ஆஃபாக தான் தெரியுதே தவிர படத்தோட மூடோட கரெக்டாக பிளெண்ட் ஆகவே இல்லை. ஒரு காட்சியில் திடீர்னு சீரியஸாக பேசுகிறாங்க, திடீர்னு ஒரு காட்சியில் காமெடி பண்ணுறாங்க. அதனால எதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அண்ட் எல்லா காமெடியுமே கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே இருக்கு எக்ஸிகியூஷன்லனாலுமே கூட ஆனந்தராஜ் பண்ணுற ஒரு சில காமெடிகள் கொஞ்சம் சிரிப்பு வர வைக்குது. அண்ட் ஜப்பான் குமார் ஒரு சீனில் ஒரு ஹைஸ்ட்டை வந்து அவர் விஷுவலைஸ் பண்ணுவார், அந்த ஒரு ஐடியா. அப்புறம் சதீஷ் நடந்து வரும்போது அவருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுங்கிற மாதிரி ஐடியா கொஞ்சம் பரவாயில்ல. மற்றபடி இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்துடைய ஹீரோ மாதிரியே நம்மளுக்கும் செலக்டிவ் அம்னீஷியா வந்து இந்த மாதிரியான படங்கள் பார்க்கறது மறந்து போவாதா அப்படின்னு தான் ஏக்கப்பட வச்சிருக்காங்க. வழக்கமாக ஒரு படம் ஆரம்பிக்கும் போது படத்துடைய டைட்டில்ஸ் வரும், நடிகர்களுடைய பேர் வரும், டெக்னீஷியன்ஸ் பேர் வரும் இல்லையா. ஆனால் இந்த படத்தில் முதல்ல டெக்னீஷியன்ஸ் பேர் வருது, அதுக்கப்புறம் நடிகர்கள் பேர் வருது, அதுக்கப்புறமா டைட்டில் வருது. ஸோ ஆஹா ரைட்டு ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த நான் லீனியர் பரிதாபங்களை டைட்டில்ஸ்லேயே வச்சுட்டாங்க பாருங்க அப்படின்னு தான் மைண்ட் யோசிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் படம் ஆரம்பிக்குது, ரொம்ப சுமாரான ஜெனரிக்கான ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங் ஒன்று வருது. அதுக்கப்புறம் வில்லன்கள் வந்து கோட் வேர்ட்லேயே பேசிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? 10 ஜூஸ் இல்லை, 10 ஃபோன் இல்லை, டீல சுகர் இருக்கா, காக்கி ஸ்டாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களா. இதை பார்க்கும்போது அடுத்த 2 மணி நேரத்தை நினச்சி கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. இதே கதையை லீனியராக அழகாக நரேட் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் மேக்கிங்கில் பெட்டர்மெண்ட் காமிச்சிருக்கலாம், அழகாக ஒரு விஷயம், ஒரு டோன், ஒரு தீம் ஒன்று செட் பண்ணியிருக்கலாம், ரைட்டிங்காக சில விஷயங்களை கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கலாம். இதெல்லாம் பண்ணியிருந்தாலே கண்டிப்பாக இது ஒரு டீசெண்டான அட்டம்ப்டாவது இருந்திருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ரொம்ப சுமாரான ஸ்டேஜிங், ஐடியாஸை ரொம்ப சுமாராக ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண விதம், எதுக்குமே எதையுமே கான்டெக்ட்ஸ்லாம் விளக்காமல் ரேண்டமாக சொல்லி மொமெண்டோவுக்கே டஃப் கொடுக்குற ரேஞ்சில் நரேட் பண்ணதுன்னு இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்தையும் ஆடியன்ஸையும் சேர்த்தே கவுக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் ஏதோ பயங்கரமா பெரிய ஹைஸ்ட் பிளான் பண்ற ரேஞ்சுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஏர்போர்ட்ல எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஏர்போர்ட்ல ஒரு சிங் ஆஃபீஸர் கேரக்டர் ஒருத்தர் வராரு, பயங்கர நேர்மையான ஒரு ஆஃபீஸரா. அவர் நேர்மையான இருக்கட்டும், ஆனா எல்லா பிரச்சனையும் அவர் தான் பாக்குறாரு. யாராவது செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ ஆஃபீஸ் செக் பண்ணும்போது குறுக்க வந்து என்ன செக் பண்ற, என்ன நடக்குதுங்கன்னு எல்லாத்தையும் அவர் குறுக்க வந்து செக் பண்றாரு. எந்த பிரச்சனைனாலும் அவருக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்றாங்க. ஃப்ளோரை மாப் பண்ணணும்னா கூட அவர் தான் சொல்ல வந்து மாப் பண்ணு அப்படின்றாரு. ஏன் அப்படிங்கிறது தெரியல. சுப்பிரமணியம் சிவா ஒரு பெரிய டான் சும்மா சொல்றாங்க. ஆனா படத்துல அவர் நிறைய இடங்கள்ல
நான் எவ்வளோ பெரிய கேங் லீடர், என்னையே ஏமாத்துற, நான் எவ்வளோ பெரிய கேங் லீடர், என்கிட்டயே நேராக வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டே இருக்காரு. அவர் எவ்வளோ பெரிய கேங் லீடர் நமக்கு புரியவே இல்லை. ஏன்னா அவர் சுற்றி எப்பயும் ஒரு 4 பேர் தான் இருக்காங்க. அது என்ன கேங், எந்த கேங்குக்கு அவர் லீடர் தான் நமக்கு புரிய மாட்டேங்குது. இன்னும் இந்த படத்தில் புரியாத விஷயங்கள், பாயிண்ட்லெஸ்ஸான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் தர ரோல் அப்படின்னா அவங்களுக்கு தனியாக ஒரு இன்ட்ரோ சீன் யோசிச்சிருங்க சார். யாரோ டிஸ்கஷனில் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, ஒரு சீன் யோசிச்சு வச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கும் படத்துக்கும் சுத்தமாக எந்தவித சம்மந்தமும் இல்லை. திடீர்னு ஹீரோ கிட்ட வந்து உன்னை நான் நம்பினே, இப்படி என்னை ஏமாத்திட்டியே, இந்த ஆர்டிகல் பப்ளிஷ் ஆச்சுன்னா என் வாழ்க்கையை கெட்டு போயிடும்லாம் சொல்றாங்க. எந்த ஆர்டிகலை பற்றி பேசுறாங்க, அது பப்ளிஷ் ஆனால் இவங்க வாழ்க்கை எப்படி கெட்டு போகும், இவங்க ஏன் ஹீரோவை நம்பினாங்க, ஹீரோ இவங்களும் எப்போ லவ் பண்ணாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. திடீர்னு சதீஷ் ஒரு லவ் ஸ்டோரி சொல்றாரு, அவர் யாரோ நான் லவ் பண்ணுறேன் அதுக்காக என்ன, அவர் எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சார், திடீர்னு கிளைமேக்ஸ்ல என்ன சொல்றாங்க, நான் லவ் பண்ணல அதெல்லாம் சும்மா அதெல்லாம் கட்டிக்கின்றாரு. சரி அப்படியே அவங்க ரிவெஞ்சுக்காக அதெல்லாம் பண்றாரு போலன்னு பார்த்தா இல்லை, திரும்பி கடைசியில் அப்படியே ஸ்லோ மோஷனில் அப்படி பார்க்கும்போது அப்படியே ஏக்கமாக பார்க்குறாரு ஒரு பொண்ணு. இவர் லவ் பண்ணுறாரா இல்லையா அதுவும் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. இவர் ஏர்போர்ட்டில் ஸ்வீப்பராக ஒர்க் பண்ணுறாரு, பெஸ்ட் எம்ப்ளாய் அவார்டு 2 தடவை வாங்கியிருக்காரு, 2-3 தடவை அந்த படத்தில் சொல்கிறாங்க. அது பெரிய பிளாட் ட்விஸ்ட் மாதிரி. பெஸ்ட் எம்ப்ளாய் அவார்டு வாங்கினா அதனால என்ன நடக்க போகுது, இப்படி படம் முழுக்க எதே அப்படின்னு கேட்காத மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஹீரோ மெஜிஷியன் சொல்றாங்க, சரி அதை வச்சு ஏதாவது உருப்படியாக ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா அதுலயும் சுத்தமாக எந்த வித டீடைலிங்கும் இல்லை. சும்மா மெஜிஷியன் படம் ஃபுல்லாக சொல்லிட்டே இருக்காங்க. வில்லன்கள் வந்து பார்த்தியா அவனை நம்பக்கூடாது, அவன் ஏதாவது மேஜிக் பண்ணுவான்னு சொல்றாங்க. சரி அது ஏதோ நம்மளுக்கு காமிப்பாங்கன்னு பார்த்தா அந்த மேஜிக் நம்மளுக்கு கண்ட காமியில அதையும் சஸ்பென்ஸாகவே நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிங்னு விக்ரம் நடிச்சு ஒரு படம் ஒன்று வந்துச்சு பிரபு சாலமன் டைரக்ஷனில். அதில் விக்ரம் வந்து சும்மா சின்ன மேஜிக்லாம் பண்ணுவார். அந்த கேரக்டர் மெஜிஷியன் கிடையாது, சும்மா விளையாட்டுக்காக பண்ணுவார். அதுக்காகவே அவர் மேஜிக்லாம் கற்றுக்கிட்டாருன்ற மாதிரி அந்த காலத்து துணுக்கு செய்திகள்லாம் நாங்கள் படிச்சிருக்கோம். சரி இந்த படத்துக்காக மெஜிஷியனாக நடிக்கிறார் சதீஷ், அதுக்கு ஏதாவது மெனக்கெட்டுருப்பாரு அப்படின்னு பார்த்தா அவர் மேஜிக்கும் வரல, மேஜிக் பண்ணுற மாதிரி நடிக்கவும் வரல. மொத்தத்தில் இந்த வித்தைக்காரனுக்கு வித்தையும் தெரியல, காரமாகவும் இல்லை. எனக்கு வாரம் படம் பார்த்து பழக்கமாயிடுச்சு, ஏதோ ஒரு படம் சும்மா போகிறேன் தேட்டரில் போய் ஏசியில் போய் உட்காறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவே இந்த வாரம் நிறைய பழைய திரைப்படங்கள் மறுவெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த படம் பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு என்னோட மைண்ட் வந்து அங்கே போயிடுச்சு. சரி இதுக்கு நம்ம அவ்வளோ கிரிட்டிக்கலாக அபசகுணமாகவே யோசிக்கணும், அப்போ நினைக்கக்கூடாது, இப்போ கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினச்சிப்போம் அப்படின்ற மாதிரியே நினச்சிட்டு படம் பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் நம்ம மைண்ட் அங்கே போனது கிரிட்டிக்கல் திங்கிங் கிடையாது, இந்த ராகவன்ஸ் இன்ஸ்டிங்க்ட் மாதிரி நம்ம உள்ளுணர்வு நம்மளுக்கு கொடுத்த வார்னிங் அப்படின்னு. அது எங்கே போச்சுன்னு தானே கேட்குறீங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. கூட்டமே இவ்வளவு இருந்தா கலெக்ஷன் ஹெவியா இருக்கும்ல. கலெக்ஷன் கரைஞ்சிச்சு மாமே. என்னடா சொல்ற? சோ பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா அவங்க 10 ரூபா மேல போட்டு கொடுப்பாங்க. நம்ம சோதா நல்லா இருக்காதடா.